மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுத்தவரு ஃபோன் பண்றாரு. உங்க ஃபேமிலியை வச்சுதான் நான் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ண போறேன். 4 பேத்துக்கும் நான் 50,000 கொடுக்குறேன். மனோஜ் இந்த விஷயத்த வீட்ல வந்து சொல்றாரு, ரவி கிட்டையும் முத்து கிட்டையும். அப்ப முத்து சொல்றாரு, நாங்க எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நடிக்க வரணும்னா நீ எங்களுக்கு காசு கொடுத்து தானே ஆகணும். ஸ்ருதி சொல்றாங்க மனோஜ் கிட்ட, எங்களுக்கு பேமெண்ட்லாம் கொடுக்கணும்ல. மனோஜ் சொல்றாரு, நம்ம கடைக்காண்டி நம்ம நடிக்க போறோம், அதுக்காண்டி காசு வாங்க முடியுமா? மனோஜும் ரோகிணியும் கடைக்குள்ள வர்றாங்க. அப்ப அண்ணாமலையும் விஜயாவும் வரவேற்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் கடைக்கு வர்றாங்க. அப்ப அண்ணாமலையும் விஜயாவும் வரவேற்கிறாங்க. எல்லாத்தையும் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் கடைக்குள்ள வர்றாங்க. அப்ப அண்ணாமலையும் விஜயாவும் வரவேற்கிறாங்க. அதையும் ஷூட் பண்றாங்க. ஷூட்டிங் எடுக்கிறவர் சொல்றாரு, என்ன ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? ஒருத்தர் கூட ஒழுங்கா நடிக்க மாட்டீங்களா? இதை கேட்ட முத்து ஆவேசப்பட்டு என்னன்னு கேக்குறாரு. சும்மா இருந்தா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு ரொம்ப கோவப்படுறாரு. நாங்க ஓசியில உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறோம், உங்களுக்கு அது பிடிக்கலையான்னு கேக்குறாரு. முத்து கோவப்படுறத பார்த்து எல்லாரும் முத்துவை சாந்தப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப ஷூட்டிங் எடுக்கிறவரு சந்தோஷ் சாரு நடிக்கிறவருக்கெல்லாம் ஆளுக்கு 25 லட்சம் ரூபா அப்படின்னு பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே மனோஜை நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க. நாளை சந்திப்போம்.